ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிரிட்ஜை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த பிரிட்ஜு வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா, திண்டுக்கல் டு தேனி குமுளி அந்த ஹைவேஸில் செம்பட்டியில் வந்துட்டு செம்பட்டியை கிராஸ் பண்ணி கோயம்புத்தூர் டு மதுரைக்கு வந்து ஒரு 4 வேஸ் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த 4 வேஸில் போடுற ஒரே ஒரு பிரிட்ஜை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை என்னென்னு பார்க்கலாம். இதுதான் அந்த போட்டுட்ருக்க அந்த 4 வேஸு. இந்த 4 வேஸில் வந்துட்டு இன்னும் முடிக்கல. இந்த இடத்துல தான் வந்து ஒரு பிரிட்ஜு ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அந்த பிரிட்ஜு வந்து எதால் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ போய் எதை போய் பார்க்க போகிறோம்னா, பவுஸ்ட்ரிங் கிரிட்டர். இந்த பவுஸ்ட்ரிங் கிரிட்டர்னால் என்ன, அது வந்துட்டு எப்படி அவங்க தயார் பண்ணுறாங்க, எப்படி வந்து மேக் பண்ணுறாங்க, எதில் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளேஸில் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்துட்டு இது நிறைய இடங்களில் பார்க்க முடியாது. குறிப்பிட்ட சில பிளேஸில் மட்டும்தான் இந்த பவுஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக எந்த பிளேஸில் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்கன்றதை நான் சொல்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியும், என்னடா ஒரு ஆர்வம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் தான் வந்துட்டு பவுஸ்ட்ரிங்கு. இதை வந்து எப்படி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்பன் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாலிமரில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒன் ஆஃப் த கேம் சேஞ்சர் இன் கன்ஸ்ட்ரக்ஷன். இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரயில்வே கிராசிங்கில் இருக்கிற இடத்துல வந்துட்டு பிரிட்ஜில் வந்து காங்கிரீட் பிரிட்ஜில் வந்து கட்ட முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி கார்பன் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இது போக வந்து இதை வந்து எதில் இது பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாஸ் ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு பாலிமரில் வந்துட்டு இதை வந்து மேட் பண்ணுவாங்க. இதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மழை பெஞ்சாலும் இது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு துருப்பிடிக்காது. இதில் வந்துட்டு நிறைய கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது, ரொம்ப டியூரபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோவில் வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு ஃபுல் வீடியோவில் நான் இன்னும் கிளியராக நான் சொல்கிறேன். இது மெயினாக வந்து ரயில்வே ட்ராக்கும் அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வே ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பெரிய வந்து பிரிட்ஜுக்கிட்ட வந்து இது மெயினாக அங்கே யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து கிளியராக வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.